GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. AM Ratnam presents Pavan Kalyan நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு ஜூலை 24 உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த முறை அவங்க போற பயணங்கள்ல கூட்டத்தினர் இடையே ஒரு எழுச்சியை பார்க்க முடியும். மக்களுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து இந்த கூட்டணிக்கும் அது ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட கூட அதிகமாகவே இதனுடைய பாதிப்பு இருந்தது. அசுர பலத்தோட இருக்காங்க. 2019 பார்க்குறோம், 21 பார்க்குறோம், 24 பார்க்குறோம். அதை உடைச்சிட முடியுமா இந்த தடவை? தாராளமாக உடைக்கலாம். அசுர பலத்தோடு இருந்த திமுக தான் கடைசியில் 1 சீட் 2 சீட்டு போனாங்க. அசுர பலத்தோடு இருந்த எத்தனையோ கட்சிகள் மாறி இருக்கலாம். திமுக பாஜக 2 கட்சிகள் தானே சார் இருக்கு. சார் வரட்டும் சார், இதுக்கு இனிமேல் யார் இருக்கா? எல்லா கட்சிகளும் 2 பக்கம் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தனியாக இருக்கிறது விஜய் மட்டும்தான். ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோட கூட்டணியில் சேர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அரசியல் கூட்டணியே வராத கட்சி நாம் தமிழர் கட்சி. 8% கட்சிங்கிறது பெரிய கட்சி தான். பார்ப்போம், இன்னும் 3வது ஒரு அணி உருவானா சூழல் மாறும். அதிமுக பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் யார்? வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 இருக்கிறோமா இல்லை 2026 இருக்கோமா அப்படிங்கிற டவுட்டு வர்ற அளவுக்கு எலெக்ஷன் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சாரங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறீங்க. எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரத்தில் இருக்கார். எப்படி இருக்குது சார் உங்களுடைய கூட்டணியுடைய இந்த ரெஸ்பான்ஸ், மக்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படிலாம் எப்படி இருக்கு? கூட்டணியோட ரெஸ்பான்ஸ் தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் வெள்ளமாக திரள்றது கூட இந்த கூட்டணிக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பலமுறை அவர்கள் பயணம் போயிருந்தாலும் இந்த முறை அவங்க போகிற பயணங்களில் அந்த கூட்டத்தினர் இடையே ஒரு எழுச்சியை பார்க்க முடிகிறது. ஒரு உணர்ச்சியான எழுச்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாங்க. தொடக்க நிகழ்ச்சியிலையும் எங்கள் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் தொடக்க நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க. மக்களுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து இந்த கூட்டணிக்கும் அது ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட கூட அதிகமாகவே இதனுடைய பாதிப்பு இருந்தது. சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷாலாம் சந்திச்சுட்டு வந்தது, திருப்பி இங்கே வந்து அவங்க சந்தித்த பிறகு முதலமைச்சர் வந்து சட்டமன்ற நிகழ்ச்சிகள்லாம் மறந்து, சட்டமன்றம் என்பதையும் மறந்து, பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு வந்திருக்கிறீர்கள்லாம் கேட்குற அளவுக்கு சட்டமன்றத்துக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் அவங்க மனசை பாதிச்சதுனால முதல்ல வந்து பாஜக கூட சேரவே கூடாதுன்னு சொன்னவங்கெல்லாம் சேர்ந்த பிறகு எப்படி குறை சொல்லலாம், சேர்றதுக்கு முன்னாடி எப்படி பிரிக்கலாம், சேர்ந்த பிறகு எப்படி பிரிக்கலாம், இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டுருக்காங்க. ஒரு கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த கலை யதார்த்தம் என்ன? எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்குது. இந்த கட்சிக்கு 1%, 2%, 3%, எங்களுக்கு ஒரு 25%, எல்லாம் சேர்ந்தால் நாங்கள் 48% நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுனா திமுக கூட்டணியோட அடிப்படை நிலை. எங்கள் கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து யாரும் போக மாட்டார்கள் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் பல முரண்பட்ட கருத்துக்களை சொன்னால் கூட கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம், கூட்டணியில் அதிகாரம் வேணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாகவே இதனை எமர்ஜென்சி காலமாக போராட்டம் நடத்த கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. இருந்தாலும் நாங்கள் கூட்டணி நிற்போம், அதிக இடங்கள் கேட்போம் அப்படிங்கிறாங்க. கூட்டணி தான் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வழி என்பது தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத சட்டம் போல் ஆயிடுச்சு. இதே போல் அதிமுக கடந்த 2024 ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ், இப்போ உள்ள ஒரு ஓட்டு வங்கியோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அவங்க ஒரு 23% வாங்கியிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாஜக ஒரு 18% வாங்கியிருக்கு. 18.5% வச்சாலும் 42% மேலாக இந்த கூட்டணி இப்பொழுது இருக்கிற நிலையில் ஓட்டு வங்கியை தக்க வைத்திருக்கிறது. இதே ஓட்டு வங்கி இணைந்து வெற்றி பெறுகிற நிலையில் ஒன்று, வெற்றி பெறுகிற வாய்ப்புள்ள கூட்டணியாக மாறும் பொழுது ஒன்று,
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலை 2. வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றலை, அரசு ஊழியர்கள் அத்தனை துறைகளும் போராட்டம். அது சுகாதாரத்துறை, கல்வித்துறை, நிர்வாகத்துறை, ஆர்ப்பாட்டம், போராட்டம். மக்களுக்கான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கினீங்க. நீட்டில் தொடங்கி வரிசையாக நீங்கள் அடுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலை, ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. 1000 ரூபாயை கொடுத்து போட்டு எங்களுக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கும் போது 1000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் தான். டெய்லி 1/2 லிட்டர் பால் வாங்கினீங்கன்னா 1000 ரூபா ஆயிரும். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பாலை மட்டும் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையே மேம்பட்ட மாதிரி அதெல்லாம் அந்த பிரச்சாரங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடலை. பாதி பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அது ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பாயிண்ட்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிற பொழுது அது இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது கண்கூடாக தெரிகிறது. அந்த எழுச்சி எடப்பாடி அவர்கள் போகிற இடத்துல கூட அந்த எழுச்சி பொதுமக்கள்கிட்ட, அரசியல் சாராத பொதுமக்கள்கிட்ட கூட அந்த எழுச்சி தெரியுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கூட்டணி அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொன்னீங்க. அது அசுர பலத்தோடு இருக்காங்களே சார் திமுக வந்து அந்த கூட்டணிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு முன்னாடி முரண்பாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் தேர்தல்னு வரும்போது அசுர பலத்தோடு இருக்காங்க. 2019 பார்க்குறோம், 21 பார்க்குறோம், 24 பார்க்குறோம். அதை உடைச்சிட முடியுமா இந்த தடவை? தாராளமாக உடைக்கலாம். அசுர பலத்தோடு இருந்த திமுக தான் கடைசியில் 1 சீட் 2 சீட்டு போனாங்க. அசுர பலத்தோடு இருந்த எத்தனையோ கட்சிகள் மாறி இருக்குல்ல. புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கிற பொழுதும் சரி, இந்த அம்மா இருக்கிற பொழுதும் சரி, ஏறத்தாழ ஒரு 23 ஆண்டுகள் தொடர் தோல்வியை தானே சந்திச்சாங்க. அப்போ இந்த அசுர பலம் எங்கே போச்சு? அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விரக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய விரக்தி இருக்கு. நீ எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பு பெறுவதிலிருந்து கல்வித்துறையில் மோசமான நிலை நீங்கள் பாருங்கள். உலகத்தரத்துக்கு கல்வி தரேங்கிறாரு. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் ஒழுங்கா இல்லைங்கிறத நீங்கள் டிவியில் அடிக்கடி செய்திகள் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். கல்வி தரம் என்பது அவர் எதை நினைக்கிறாங்கன்னு தெரியல. உலகத்தரத்துக்கு நான் போட்டி போட தமிழக மாணவர்கள் தயாராக இருக்காருன்னு நண்பில் பொய்யாமொழி சொல்கிறாரு. ஆனால் முதல்ல நம்ம கேட்குறது, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிக்கும் இங்கே இருக்கிற அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கும் போட்டி வச்சா அதில் யார் தரமாக வருவாங்கிறத அவர் முதல்ல சொல்லணும். ஒரு உலகத்தரத்துக்கு போகிறது அப்போ இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே மாணவர்களுக்கு நிலையான தரம் இல்லை, நிலையான அந்தஸ்து இல்லை, நிலையான வாய்ப்பு வசதி இல்லை, கல்வி கற்பதற்கான சூழல் இல்லை. அந்த மாதிரி எல்லா வகையிலையும் சரி, அது விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளராக இருக்கட்டும். நீங்கள் பல்லவன் சாலைக்கு போங்க, உங்கள் கேமராவை நாங்கள் வச்சுருங்க, டெய்லி போராட்டம். அந்த ஊழியர்கள் எங்களுடைய பிஎஃப் பணம் 7000 கோடியை காணோம், 10,000 கோடியை காணோன்னு அவங்க சொல்லும்போது அவங்க பணத்தை பிடிச்சி கவர்மெண்ட் எடுத்து அவங்க சம்பளத்தை எடுத்து அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழி விட்டுவதாகவும் எங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரலன்னு அந்த தொழிலாளர்கள் போராடுறதை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குல்ல. இது ஒரு சின்ன உதாரணம் தான். அரசு மருத்துவமனைகள்லேயே குழந்தைகள் திருட்டு நடக்கிறத தமிழ்நாட்டில் பார்க்குறோம். எப்படா நடக்குதுன்னு பார்த்தா அவன் தனிக்கில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சு அந்த குழந்தை திருட்டையே ஒரு தொழிலாக மாற்றிருக்க சூழ்நிலை வருது. கஞ்சா பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக கஞ்சா விற்பனை நடக்கும் போல். காவல்துறை தினசரி ஒரு சம்பவம் நடத்துகிறாங்க. எங்கேயாவது பெரிய ஒரு அந்த பேரல் மாதிரி இருக்குது, அது உள்ள தீ எரிய வச்சு கஞ்சா பாக்கெட்டை டெய்லி போட்டுட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கி காவல்துறை இது வேலையாக இருக்குது. கஞ்சாவை அழிக்கிறோம். மாணவர்கள் தண்ணியை போதையை போட்டுட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஆசிரியர் மண்டையை உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை எல்லாம் மாறி இருக்குது. அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. நேற்றைக்கு முன்தினம் மட்டும் 11 கொலை ஒரே நாள். என்னென்னவோ வித்தியாசமான காரணங்கள் இருக்கலாம், 11 கொலை நடந்திருக்கு. பயமே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. காவல்துறையை சார்ந்தவர்களே ஒரு காவலாளியை மதுரையில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து சட்டமன்றத்தில் அதிமுக எழுப்பினப்ப முதல்வர் அவர்கள் வந்து சமீபத்தில் பேசினதெல்லாம் பார்த்தோம். எங்கள் ஆட்சியை விட உங்கள் ஆட்சியில் தான் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தலைகீழாக இருந்ததுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொன்னாரே சார். நிறைய எல்லாருமே புள்ளி விவரமாக சொன்னார். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்கிறது அவங்களுடைய, அதாவது அவர் முதலமைச்சருடைய உரிமை. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி அனுபவிக்கிறது நீங்கள் தானே, கண்கூட பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் நானும் தானே. அவர் புள்ளி விவரம் 1990 1986 இப்போ யாருக்கு தேவை?
இன்றைக்கி நம்ம வாழ்கிற சூழலில் நம்ம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்த பேசுனா இதில் கூட அமெரிக்கா கண்டுபிடிச்ச காலம்னு போனால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? அவங்களுக்கே சொல்லுங்கள், நடக்குதா இல்லையா? என்ன அநியாயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நாட்டில். பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை. ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு குழந்தைய 10 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த பேக்கோடு போகுது. அது 12 நாள் ஆச்சு, 15 நாள் ஆக போகுது. அவனை கண்டுபிடிச்சி கொடுத்தா 5 லட்சம்னு போலீஸ் அறிவிக்கிற நிலையில் தான் நம்ம நிலைமை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் யதார்த்தம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இது இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பின்மை தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் முடியாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்துதாங்க அதிமுக பாஜக 2 கட்சிகள் தானே சார் இருக்குது. இன்னும் யாரும் முன் வரலையே இந்த கூட்டணியோட இணைகிறதுக்கு. அது சம்மந்தப்பட்ட பேச்சே எதுவும் எழலையே சார். வரட்டும் சார், இதுக்கு இனிமேல் யார் இருக்கா? எல்லா கட்சிகளும் 2 பக்கம் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தனியாக இருக்கிறது விஜய் மட்டும்தான். சீமானுடைய வாக்கு வங்கியை தவிர்த்து தான் இந்த 2 கட்சி இந்த வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க. நம்ம சொன்ன 42% சீமான் வாங்கியிருக்கிற ஓட்டு நாம் தமிழருக்கு கிடைத்திருப்பது 8%னா 50% கண்கூட திமுகவுக்கு எதிராக இருக்குது. இப்போ விஜய் ஒருத்தர் தானே, வேறு எல்லா கட்சியுமே 2 பக்கம் தானே இருக்குது. அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாரா சார் இந்த எலெக்ஷனில்? எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய முயற்சி, அவர் எந்த அளவுக்கு மக்களுக்காக பேசுகிறார், குரல் கொடுக்குறார். இப்போ கூட கடந்த ஒரு விழாவில் கூட 4 நிமிடமோ 3 நிமிடம் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன குரல் கொடுக்குறாங்க, அவரால் எந்த அளவுக்கு பொதுமக்களோட பேச முடியுது, மக்கள் பிரச்சனையை வெளியில் உலகத்துக்கு எடுத்து கூற முடியுதுலாம் மக்கள் பார்ப்பாங்க. அவர் ஒரு பெரிய பிரபலம், பெரிய திரைப்பட நடிகர். ஆனால் திரைப்படத்தில் பேசுகிற மாதிரி இப்போ பேச முடியாது. இப்போ அவர் பேசுகிறதுலெல்லாம் உண்மை இருக்கணும். பொய் இருந்தால் மக்கள் எதிர்ப்பாங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணி டேக் எடுத்து பேசுகிறது இல்லை. யதார்த்தமாக மக்களை சந்தித்து அவர் பேசணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும். மக்களுக்கு ஒரு அறிமுகமான தலைவர் இவர் தான் விஜய். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் இருக்கிறதுனால அந்த 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 வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரோட நேற்றுக்கு சொல்லியிருக்கிறாரு, விஜய் அவர்கள் வரணும், ஏன்னா நீங்கள் திமுக எதுக்குறீங்க, அதனால் உங்களை கூப்பிட்றோம். திமுக எதுக்குற எல்லா சக்திகளும் ஒன்றா சேர்ந்தால் அவங்களை ஈஸியாக வெற்றி பெறலான்னு சொல்கிறாரு. அது அவர் பதில் சொல்லணும், அவர் கேட்குறார். அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் நேற்று சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, மிக உறுதியாக இருக்கிறதுன்னு நேற்று தான் பேசியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அவர் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் இன்னும் போக போக தான் ஒரு தெளிவான நிலை வரும். என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் அழைப்பு விடுக்கிறது இருக்கட்டுமே, அதுக்கு முன்னாடியே வே பிஃபோரே ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோட கூட்டணியில் சேர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஸ்டாலின் சாருக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அது என்ன சார், இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பார்த்தோம், அதிமுக கூட்டணிகள்னா ரொம்ப ரகசியமாகத்தான் கூட்டணிகள் எல்லாம் பேச்செல்லாம் நடக்கும். பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இப்படி இதை பயமுறுத்துறதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை கல யதார்த்தத்தை தான் பேசுகிறாரு எடப்பாடி அவர்கள்? கல யதார்த்தம் பேசுகிறாரு. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தற்காலிக பிளவு தான். அது ஒன்று சேரணுங்கிறது தான் நம்மளை மாதிரி எங்களை மாதிரி மக்களோட இருக்கக்கூடிய எங்களுக்கான விருப்பம். அவருடைய மகன் நேரம் போய் அப்பாட்ட நேரம் பேசினா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தானே ஒரு தாய் மகனுக்கும் தந்தைக்கும் இடையில என்ன பெரிய பிளவு வந்துட போகுது. அரசியல் ரீதியாக அவங்க வெவ்வேறு கருத்துக்களை பேசினாலும் 2 பேருமே ஒரே குறியாக இருக்காங்க. திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று அன்புமணி தொடர்ந்து பேசுகிறாரு. ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் 26 ஆட்சி மாற்றம் உறுதின்னு பேசுகிறார். வேறு புதுசாக எந்த கட்சியும் திமுக பக்கம் போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. தனியாக அரசியல் கூட்டணியே வராத கட்சி நாம் தமிழர் கட்சி. 8% கட்சிங்கிறது பெரிய கட்சி தான். அடுத்து விஜய் அவர்கள் தமிழ்நாடு அளவில் எல்லா இடத்துலையும் பரவலான ஒரு இளைஞர்கள் ஆதரவு பெற்ற கட்சியாக இருக்கார். பெரிய கட்சின்னு சொல்கிறது பிரம்மாண்ட கட்சின்னு அவர் சொல்லலை, பெரிய கட்சின்னு சொன்னார். ஒரு 5% மேலே வாங்கினாலே ஒரு பெரிய கட்சி தானே. வெற்றியை நிர்ணயிக்கிற இன்றைக்கி திமுக அதிமுக கூட்டணிக்கு கடந்த தேர்தல்லையும் அதே அந்த வித்தியாசம் தானே, 4% வித்தியாசம் தானே, பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லையே. அதுக்கு முதல்ல 1.5%, 2%, 1% வித்தியாசத்துலேயே திமுக அதிமுக வெற்றிகளை மாறி மாறி பெற்றுட்ருக்காங்க இல்லையா.
அதனால் ஒரு 5% பெறக்கூடிய கட்சி கூட பிரம்மாண்டமான மாற்றத்தை தரக்கூடிய கட்சி தான். பார்ப்போம், இன்னும் 3வது ஒரு அணி உருவானா சூழல் மாறும். ஏன்னா 4 அணியாக ஆயிரும். சீமானவர்கள் எங்கேயும் வரலைன்னா அவர் ஒரு அணி, 3வது அணி, 2வது அணி, முதல் அணின்னு 4ஆக பிரிக்கும். எப்படி வேணாலும் மாறலாம். இன்னும் போக போக தான் அதை பற்றி தெரியும். இப்போவே நம்ம பதட்டம் அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கட்சியுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக எந்த காலத்தில் தெரு தெருவாக வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்த்தாங்க? இதெல்லாம் புதுசு தானே. எல்லா கட்சியும் இப்போ நாங்கள்லாம் வீடு வீடாக போய் பார்ப்போம். எங்கள்கிட்ட ஒரு இதுக்காக ஒரு இதே இருக்குது. எல்லாருடைய குறிப்புகளை வச்சுட்டு இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் அப்படின்னு எங்கள் கட்சியில் ஒரு தலைப்புலையே வீடு வீடாக போய் அவங்கள சந்திக்கிற நிகழ்ச்சி எப்போது நாங்கள் தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். இப்போ பூத் வலிமைப்படுத்தும் இயக்கம்னு சொல்லிட்டு 3 பார்லிமெண்ட்டு 1800 பேர் அந்த 18 அசம்பிளிக்கும் ஒன்றா போய் அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த வட்டம் மறுபடியும் தூத்துக்குடி, தென்காசி, நீலகிரி அந்த மாதிரி இப்போ இந்த வட்டம் போக போகிறோம். 29, 30, 31 தொடர்ந்து எல்லாரும் அவங்க கட்சி பணியும் செய்கிறாங்க. எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஒரு பயணம் போகிறாங்க. பிரேமலதா அம்மா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அன்புமணி கூட உரிமை மீட்பு பயணம்னு அவர் கூட தொடர்ந்து எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. சுறுசுறுப்பாக இருக்காங்க. பரீட்சைக்கு தயாராகிற மாதிரி. கூட்டணியில் இன்னும் யார் யாரெல்லாம் இணைவாங்கிறது இன்னும் போக போக தெரியும். இப்போ கூட்டணியில் இணைகிறதுல சிக்கல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பாஜக அதிமுகவோட இருக்கிறது ஒரு சிக்கலாக பார்க்குறாங்களா? அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவோட சில முரண்கள் இருந்தால் நம்ம அதிமுகவுக்கு போகலான்னு நினச்சா கூட பாஜக இருக்கிறதுனால அவங்களுக்கு முரண்கள் சிக்கல்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்களே. வெளிப்படையாக பேசுவாங்க. அவங்க இருந்த நிலைப்பாட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக பேசுகிறாங்க. திமுக பாஜக கூட இல்லையா? திமுக பாஜகவுடன் இருந்து மத்தியிலே ஆட்சியில் இருந்த உங்களோடு நான் சேரவே மாட்டேன்னு என்னைக்காவது திரும்ப சொல்லியிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லியிருந்தா அவர் சொல்கிறத நான் 100க்கு 100 வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய அண்ணன், நண்பர் தானே, சகோதரர் தானே. அவர் சொல்கிறது தவறு. திமுக கூட்டணியிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியவர்கள். அப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க, உங்களோட எப்படிங்க சேர முடியும்னு அப்படி சொன்னால் அந்த கொள்கையில் ஒரு உண்மையான ஸ்திரத்தன்மை இருக்குது. அது கிடையாது யாருக்கும். இப்போ அன்னைக்கு இருந்த பாஜகவுடைய தலைமை வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை வேற, இன்னைக்கு இருக்க காலச்சூழல் வேற, அன்னைக்கு இருந்த காலச்சூழல் வேறன்னு சொல்கிறாங்களே சார். கற்பனையில் பேசுகிறாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை பாஜக ஓட்டு வங்கி கம்மியாக இருக்கலாம், கால் ஒன்ற முடியாது, வேர் ஒன்ற முடியாது, ஊன்றுகோலே கிடையாதுலாம் சொல்லி கதை விட்டவங்க இன்னைக்குள்ள மாற்றம் என்ன? ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. உண்மையான மதவாத சக்திகள் அவங்க தான். வெளிப்படையாக சில மதங்களை ஆதரிப்பது, பெரும்பான்மை மக்களை கொண்ட 85% இந்து மக்களை கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, கொள்கைகளை கேவலப்படுத்துவது, பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தீண்டத்தகாத வகையில் அவர்கள் பேசுவது, விநாயகர் சிலையை கையில் வச்சுட்டு இது பொம்மைன்னு சொல்கிறது, கோபுரத்தில் இருக்க சிற்பங்களை பார்த்துட்டு ஆபாசமான ஞாபகம்தான் வருதுன்னு சொல்கிறது. அப்போ எது மதவாதம்? அதெல்லாம் அவங்க பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிஜேபியை இன்னைக்கு ஆட்சிக்கு வர விட மாட்டோன்னு பேசுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கோம் பார்த்தீங்களா, வளர்ந்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் வித்தியாசம். வேற என்ன இங்கே வித்தியாசம்? நம்ம கொள்கையில் எதுவும் வித்தியாசம் வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. இவங்களாம் பேசிக்கலாம். அன்றைக்கு வைகோ கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு அவர் பிடிக்கும், அன்னைக்கு மோடி அவர்களை பிடித்தது, அவரோட தோளோட தோல் போட்டு கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தார். இன்னைக்கு பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். திருமாவளவன் அவர்கள் திடீர்னு போயஸ் கார்டன்லேருந்து அறிவாலயம் வருவார், அறிவாலயத்துலேருந்து போயஸ் கார்டன் போவார். ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அந்த கொள்கைகள்லாம் மாறிடுமா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வைகோ திருப்பி ஒரு நடைப்பயணம் வந்தார், புரட்சி தலைவி அவர்கள் எதிரில் போனாங்க, காரில் போய் நிப்பாட்டாங்க, பார்த்தாங்க, உடனே அங்கே போய் கூட்டணி வச்சார். அப்போ இவங்க கூட்டணியெல்லாம் என்னங்க நிலைப்பாடு? பாஜகவுக்கு தான் உண்மையான ஸ்திரமான நாட்டுப்பற்றோட கூடிய கொள்கைகள் பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் அதில் இன்றைக்கி பீகார் பிரச்சனையை பார்க்குறோம், மேற்கு வங்காள பிரச்சனையை பார்க்குறோம். பங்களாதேஷுக்காரங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுன்னு சண்டை போடுறீங்களே, என்ன நியாயம்? பங்களாதேஷில் நம்ம நாட்டுக்காரன் வாழ விட மாட்டேங்கிறான், கோயிலெல்லாம் இடிக்கிறான், தீ வச்சு கொளுத்துறான். உலக நாடுகள்லாம் கண்டித்த பிறகு நிப்பாட்ட வேண்டியது இருக்குது, இந்தியா கண்டித்த பிறகு நிப்பாட்ட வேண்டியது இருக்குது. இப்போ நான் சொல்கிறது பழைய வரலாறு இல்லை, பழைய இதை நான் சொல்லலை, இப்போ கரண்ட் சப்ஜெக்டை நான் சொல்கிறேன். அன்னைக்கு இவங்கெல்லாம் குரல் கொடுக்க வக்கு இல்லை, வகை இல்லை. பங்களாதேஷ்காரங்களை திருப்பூரில் கைது பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சா இதுக்கு குரல் கொடுக்குறீங்க. உங்களுக்குலாம் என்ன நாட்டுப்பற்று இருக்குது? நாட்டுப்பற்று இல்லாமல் சுயநலத்தோடு வாழ்கிற கட்சிகள் வேற. தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் பதவிக்காக
தன் கூட இருக்கிறவங்களுக்காக. இது அப்படி கிடையாது. பாஜக இந்த தேசத்திற்கான கட்சி. ஆனாலும் சிறுபான்மையினருடைய ஆதரவை முழுசா பெறலையே சார் பாஜக. இப்போ கூட அதிமுக கூட்டணியில வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி பாஜக கூட்டணி சேர்ந்ததுனாலேயே குறையுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள், செய்திகள்லாம் இப்பவே வெளியே வருது. வெளியில வரல, வெளியில நாங்க விடுறோம், திட்டமிட்டு வெளியில விட்டுட்டு இருக்கோம். அதான் ஒன்றும் வர்றதில்ல. இஸ்லாமிய சகோதரர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதனால அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் குறையும் அப்படிங்கிறத இதே திமுகவும் கூட்டணியில் இருக்குமோ அதே நிலை இருந்திருக்குல்ல, அதே நிலை இருந்திருக்குல்ல. எந்த கட்சி கூட இருந்தாலும் அப்படி இருந்திருக்கும்ல. அது கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகம் வாழக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கி பாஜக ஆட்சி தான் நடக்குது. அவங்களாம் வாக்களிக்கிறாங்க. முத்தலாக் தடை சட்டத்தை கண்ணை மூடிட்டு இங்கே இருக்கிற கட்சிகள் எதிர்க்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு தான் தெரியும். அதனால் அந்த பெண்ணுக்கு கிடைத்த, சகோதரிக்கு கிடைத்த சமூக பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு என்பதை இன்றைக்கி மனப்பூர்வமாக உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி வட இந்தியாவில் பல மாநிலங்களில் இஸ்லாமிய சகோதரிகள் அனைவருமே பாஜகவுக்கு ஓட்டளிக்கிறாங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். பைக்கில் 2 பேர் வர்றது கூட ஒரு சின்ன இதாக வீடியோலாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவரோட சொல்கிறார் கணவர். மனைவியை கேட்கும்போது நான் தாமரைக்கு தான் போட்டேன். கேட்டால் எனக்கு இன்றைக்கி தான் ஒரு பாதுகாப்பே கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் குற்றமாக மாற்றி காட்டுறாங்க. இங்கே இது ஒரு சீசன் மாதிரி கொண்டு வந்து இந்த திராவிட மாடலில் இது ஒரு கொள்கை. திராவிட மாடல் திமுகவுக்கு ஒரு கொள்கை. குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் கேவலப்படுத்துவது, குறிப்பிட்ட மதத்தை மட்டும் பேசுவது. அந்த மதத்தை ஏன் பேசுகிறேன்? சிறுபான்மையில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக எனக்கு கிடைக்கிறதுன்னு பெரிய மதத்தை நீ கேள்வி பண்ணுறது. ஏதாவது கொஸ்டின்ஸ் அங்கேருந்து ரைஸ் ஆனால் இல்லை திமுகவில் 90% இந்துக்கள் தான் இருக்காங்க. இல்லை, சமீப காலமாக இந்த டாக்ஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்களே சார். நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இவங்களுடைய அரசாங்கம் தான் எடுத்து நடத்துறதெல்லாம் காமிக்கிறாங்க. நாங்கள் இத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இப்போ கூட திருச்செந்தூர் பண்ணாங்க, திருப்பரங்குன்றம் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இந்து தானே. அவங்க துணைவியார் ரொம்ப கோயிலுக்கு போகிறாங்க, பயபக்தியாக கும்பிட்றாங்க. ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். சொல்லுவேன். இல்லை, ஒரு வாழ்த்து சொல்கிறதுனால அது அந்த ஒரு வாழ்த்து கூட சொல்ல மனசு இல்லை சார். ஒரு வாழ்த்து கூட சொல்ல மனசு இல்லை. அதுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் வைக்கலாமே சார். தான் சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தை வந்து தானே வந்து அட்ரஸ் பண்ணுறது ஒரு ஜனநாயகத்தில் ஏற்புடையதாக இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, அந்த மாதிரியும் கேட்டால் அப்படி ஒரு பதில் சொல்லுவாங்க. சார்ந்து இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை நான் ஏற்க மாட்டேன் என்பது ஜனநாயக விரோதம் இல்லையா? நீங்கள் சொல்கிறதுக்கே நான் வரேன். அது ஜனநாயக விரோதம் இல்லையா? அப்போ எங்கள் மனசு எப்படி பான்படும்? என் குடும்பத் தலைவன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான்னா அது ஜனநாயக விரோதம் இல்லையா? அப்போ உங்களுக்கு எங்கேயோ ஒரு வெறுப்பு எங்கள் மேலே இருக்குது, இந்த மதத்தின் மேலே இருக்குது. அதை காட்டுறதுக்காகவே அங்கே அப்படி நடந்துக்கிறீங்க சார். எல்லா பழக்க வழக்கையும் குறை சொல்கிறீங்க. இதே பழக்க வழக்கம் எல்லா மதத்துலையும் இருக்குது சார். எல்லா மதத்துலேயுமே இருக்குது. அவங்க வரலாறுகளை பார்க்கும்போது, படிக்கும்போது, கடவுள்களின் தோன்றலிருந்து, பழக்க வழக்கங்களிலிருந்து எல்லா மதத்திலையுமே குறை சொல்லுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கண்ணை மூடிட்டு இதெல்லாம் ஏற்றுக்குவோம், கண்ணை மூடிட்டு இதெல்லாம் எதிர்ப்போம். இப்போ தான் ஒரு சின்ன இது படித்தேன். தாமரைக்கடி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பெரிய தலைவர், சமுதாயத்தில் தனியாக சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு காட்டுறது பெரிய தலைவர் தானே. அங்கே திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேசக்கூடாத பேசி நடுவில் மறித்து அவர் தாக்குனார், வச்சாருன்னு ஒரு இதெல்லாம் செய்தியெல்லாம் பார்த்தாங்க. அப்போ ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுற பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் சொல்கிற தேர்தலில் பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அவங்க கல்வி கற்க, தொழில் செய்ய, வெளிநாடுகளுக்கு போக வர, அவங்க பணம் சம்பாதிக்க, வீடுகள் கட்ட, சொத்துக்கள் வாங்க, ஏதாவது அவங்க அமைதியாக வாழ்வதற்கு இடையூறு ஏதாவது இருக்கா? அந்த நாட்டில், தேசத்தில் இருக்கா? எல்லாம் பொய்யான பிரச்சாரங்களை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. CAA குடியுரிமை சட்ட திருத்தம் யாரையாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம்களை பாதிக்கும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதே அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணால் ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் போராடுறாங்க. ஏன் தூண்டி விடுறீங்க சார்? இந்த CAA சட்ட திருத்தங்கிறது 140 கோடி இந்தியர்களுக்கு கிடையாது சார்.
வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கான சட்டம் சார் அது. அப்போ எங்கே போராடுறோம்? இது ஒரு புரியாத தன்மை தானே. ஆர்டிகல் 370 காஷ்மீரில் ஜனநாயக விரோதமாக பயன்படுத்தப்பட்டுச்சுங்கிற காரணத்துக்காக தானே சார் ஷேக் அப்துல்லாவை ஜவஹர்லால் நேரு நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் கூட்டிகிட்டு வந்து எத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலையில் வச்சார், வீட்டு சிறைச்சாலை மாதிரி. அன்னைக்கு அந்த தவறு நேரு அவர்களுக்கு தாமதமாக புரிஞ்சதுனால தானே ஷேக் அப்துல்லா கைது பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. அது எல்லாம் சரின்னு சொன்னால் அப்படி கொண்டு வந்திருப்பாரா? ஆனால் இன்னைக்கு அந்த 370 58,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பயங்கரவாதம் இன்னைக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்குது. நம்ம எதிர்த்து தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்குது. பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிற சூழ்நிலை வருது. அந்த அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த 370 சலுகை ரத்து செய்ய வேண்டியது இருக்குது. ஒரே நாட்டில் 2 தேசிய கீதம், 2 பிரதம மந்திரி என்ற விளையாட்டா? தேவையான எல்லா உணவு, தண்ணீர், மின்சாரம், பாதுகாப்பு எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஆனால் அவங்க தனி நாடா? இதை மாற்றினா ஏன் சார் தமிழ்நாட்டில் எதுக்குறீங்க? ஏன் சார் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறீங்க? இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல சொன்ன கேள்விக்கு வர்றேன். இது எல்லாவற்றையுமே ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு நெரட்டிவை செட் பண்ணி அப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அவங்க இங்கே மாதிரி ஒரு அமைதியாக சமத்துவ சகோதரத்துவத்தோடு வாழ்கிற நாடே உலக எத்தனை நாடுகளில் சார் பிரச்சனை? இன்னைக்கு ஈரான்லேருந்து காசாலேருந்து எத்தனை நாடுகளில் பிரச்சனை நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே அந்த மாதிரி சூழல் இருக்கா? அப்படி ஒரு அமைதியான சூழல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு திட்டமிட்டு ISIS தீவிரவாதிகள் இங்கே வந்து நம்ம இளைஞர்களை திசை திருப்பி மூளை செலவு பண்ணி பயிற்சி கொடுக்க கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அதை நம்ம கண்டிச்சா அவங்கெல்லாம் எதுக்குறாங்க. அப்போ நம்ம நாட்டை பற்றி சிந்திக்கிறோம், அவங்கெல்லாம் வீட்டை பற்றி சிந்திக்கிறோம். கம்மிங் பேக் டு எலெக்ஷன் சார், முதலமைச்சர் வேட்பாளரும் ஆட்சி பங்கீடும் இந்த ரெண்டுமே இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியில். இந்த ரெண்டுக்கும் விடை தேடிட்டீங்களா? முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது நிச்சயமாக இப்போ ஒரு மக்கள் எழுச்சி பயணம் போகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் யாரும் வெளிப்படையாக பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி உருவானதே நம்ம அகில இந்திய முக்கிய தலைவராக விளங்கக்கூடிய ஐயா அமித்ஷா அவர்கள் தலைமையில் அவங்க நேரடியாக தலையிட்டு இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கியதின் முக்கிய அடிப்படை நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து மாற்றப்பட வேண்டும். ஊழல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். தமிழகத்தில் திமுக மேலே இருக்கிற ஒரு எதிர்ப்பு, வெறுப்பை நாம் வெற்றியாக மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐயா அமித்ஷாவுடைய திட்டம். அதுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களோட அந்த டீம்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் பார்த்துக்கொண்டிருக்காங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூட 2 தினங்களுக்கு முன்னாடி என்ன பேட்டியில் கொடுத்துருக்காங்க? இது ஐயா அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் பார்த்துக்கொண்டிருக்காங்க. முதலமைச்சர் யார்? முதலமைச்சர் நிச்சயமாக அதிமுக ஜெயிச்சா அவர் தாங்கிறது உலகத்துக்கே வெளிப்படையான விஷயம். இதை ஏன் திருப்பி திருப்பி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது போல, ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிவிட்டது போல, இதை எப்படி சமாளிப்பது என்று தமிழ்நாடை திக்குமுக்காடி கொண்டிருப்பது போல நீங்கெல்லாம் பேசுறீங்க. ஒரு இமேஜினரி கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலுமே சார், இப்போ ரீசெண்டாக அன்வர் ராஜா அவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஏன் நீங்கள் மாறினீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? நாளைக்கே எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட பாஜக வந்து ஆட்சியை கிளச்சி அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஆன்சர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வருது. அண்ட் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு வந்து அந்த அந்த செட் ஆஃப் நரேட்டிவ்ஸ் எல்லாமே அவர் சொல்கிறாரு சார். சார், அன்வர் ராஜா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தனியாக வந்து சேர்ந்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் முனிசாமி அவர்களும் எங்கள் கட்சியை கூட மாவட்ட தலைவர் முரளியெல்லாம் உட்காந்து அங்கே 30-31 எடப்பாடி அவர்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு அங்கே மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் தனியாக வந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கார். அவர் முதல்ல அடிப்படையில் திமுகவில் சேர்ந்ததிலே நியாயம் இல்லைல்ல. அம்மா புரட்சி தலைவி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் துரோகம் செஞ்சுட்டு தானே அவர் திமுகவுக்கு போயிருக்கார். தீய சக்தி திமுகன்னு கடைசி வரைக்கும் சொன்னது புரட்சி தலைவி அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவருக்கு பிரதான எதிரி திமுக தான். அங்கே போய் உட்காந்துட்டு அவர் நியாயம் பேசுறது நியாயமே கிடையாது. ரெண்டாவது சீச்சி இந்த பழம் பொழிக்கும் தான் அவர் போயிருக்கார். இன்னைக்கு அவர் சொல்ல வர்ற குறைகள்லாம் நான் பெருசாக பார்க்கல. ஏற்கனவே அடிக்கடி இந்த மாதிரி சொல்கிறவர் தான். அடிக்கடி இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக பேசி
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ திருப்பி தான் அவருடைய மன்னிப்பை ஏற்று மறுபடியும் பதவி கொடுத்தாங்க. மறுபடியும் அவர் போயிட்டார். இவர் இன்னைக்கு பாஜக கூட்டணியை எதிர்த்தவர் போகிறவர் அன்னைக்கு அம்மா அவர்கள் பாஜக கூட்டணி வச்சப்போ எதிர்த்து போனாரா? யோசிச்சு பாருங்க. சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. அவர் திமுகவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுக்காக ஏதாவது காரணம் சொல்லணும் பார்த்தீங்களா? அதுக்கு இது போன்ற காரணத்தை சொல்கிறார். கூட்டணி சேர்ந்து ஆட்சி எடுத்துருவாங்க. மகாராஷ்டிரா பாருங்கள், அதை பாருங்கன்னா மகாராஷ்டிராவில் யார் தப்பு பண்ணா, யார் துரோகம் பண்ணா? கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியின் அடிப்படையான இடங்களை கையகப்படுத்தி கொண்டு பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸோடு அவங்க சேர்ந்ததுனால தான் அந்த பிரிவு ஏற்பட்டதுங்கிறத முதல்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலையும் பாஜக ஒரு மாநில கட்சியோ தேசிய கட்சியோ கூட்டணியை தானாக விட்டதில்லை. தானாக கூட்டணி கட்சியை கைவிட்டு விட்டு அவர்கள் வெளியே போனதே இல்லை. அவங்க போயிருப்பாங்க. இது ஒரு தேசிய கட்சி சார், தேசிய அளவிலான மிகப்பெரிய கட்சி, உலகத்தில் பெரிய கட்சி. ஏதோ சொல்கிறாரு அவர் திமுகவில் ஏதாவது பொறுப்பு கிடைக்கலங்கிறதுக்காக ஏதாவது பாஜகவை புழுதி வாரி தூற்றினால் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் சகோதரர் அன்வராஜா பேசலாம். அவர் பேசுகிறதுல எதுவுமே உண்மை இல்லை என்பது தெரியாத ஒரு பாதிப்பு இல்லை சார். அவர் பாவம் போயிட்டார், அவ்வளோதான். அவர் போனதுனால என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு? அது ஒன்றும் கிடையாது. ஏதோ போயிருக்கார். தேர்தல் களம் விறுவிறுப்பாயிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான பயணங்கள்லாம் இதில் நடக்க போகுது அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு ஜூலை 24 உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.